ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம செக்ஷன் 104 சேர்பர்சன் பற்றி பார்க்க போகிறோம். இட்ஸ் அ வெரி ஸ்மால் கான்செப்ட் பட் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ சேர்பர்சன்னா யார் அப்படின்னா, இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. சேர்பர்சன் ஆஃப் த கம்பெனியும் சேர்பர்சன் ஆஃப் த மீட்டிங்கும் சேம்னு, பட் கிடையாது. சேர்பர்சன் ஆஃப் த கம்பெனி வேற, சேர்பர்சன் ஆஃப் த மீட்டிங் வந்து வேற. ஐ மீன் தே நெசசரிலி டசன்ட் ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட், பட் தே கேன் பி டிஃப்ரெண்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ சேர்பர்சன்னா இங்கே யாரை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மீட்டிங்கை ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுறவர். இப்போ ஒரு மீட்டிங் நடந்தால் ஒரு தலைமையில் நடக்கணும். ஜென்ரலாக யாருமே ஒரு அத்தாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணி நடக்கும். ஸோ ப்ராப்பராக ஒருத்தரை கண்டக்ட் பண்ணி ஒரு அத்தாரிட்டி இருந்தால் தான் அந்த மீட்டிங் வந்து ப்ராப்பராக நடக்கும். ஸோ அந்த பர்சன் தான் வந்து நம்ம சேர்பர்சன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக எதுவுமே சொல்லலை அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ஒரு சேர்பர்சன் இருப்பார். அவங்களே இந்த சேர்பர்சன் ஆஃப் த ஜென்ரல் மீட்டிங்காகவும் ஆயிடுவார். இஃப் நத்திங் இஸ் மென்ஷன்ட் ஆர் எதுவுமே சொல்லலை, யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னா ஏஓஏ படி என்னன்னா சேர்பர்சன் ஆஃப் த போர்டு வில் பி சேர்பர்சன் ஆஃப் த மீட்டிங் ஜென்ரலி. ஓகே, ஆனால் ஒருவேளை ஏஓஏல எதுவுமே மென்ஷன் பண்ணல, சைலண்ட்டாக இருக்கு, இந்த மாதிரி சேர்பர்சன் ஆஃப் த போர்டு வில் பி சேர்பர்சன் ஆஃப் த மீட்டிங்லாம் சொல்லலை, இல்லைன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ஒரு சேர்பர்சனே இல்லை அந்த கம்பெனியில், இல்லைன்னா அந்த பர்சன் இருக்காரு ஆனால் ஹி ரெஃப்யூசஸ் டு ஆக்ட். அவர் இல்லைப்பா என்னாலலாம் மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்றார், ஹி ரெஃப்யூசஸ் டு ஆக்ட். ஆர் அந்த ரெஸ்பெக்டிவ் சேர்பர்சன் ஹி இஸ் நாட் ப்ரெசன்ட் வித்தின் 15 minutes. அப்போ இந்த மாதிரி கேசஸ்ல ஒரு புது சேர்பர்சன் வந்து மெம்பர்ஸா தே வில் அப்பாயிண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, நம்மள யாராவது ஒருத்தரே சேர்பர்சன் ஆக்கி we can conduct the meeting அப்படின்னு வந்து they will decide. ஓகே, ஸோ எந்த 4 கேசஸ் பார்த்தோம்? எய்தர் ஏஓஏ இஸ் சைலண்ட், ஆர் போர்ட் டஸ் நாட் ஹாவ் அ சேர்பர்சன், ஆர் தட் பர்சன் ரெஃப்யூசஸ் டு ஆக்ட், ஆர் த சேர்பர்சன் இஸ் நாட் present within 15 minutes. அப்படின்னா a new chairperson will be appointed by the shareholders themselves. இப்போ ஷோ ஆஃப் ஹேண்ட். ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ்னா என்ன? கை தூக்கி நான் வந்து ஷேர் ஹோல்டராக நிற்கிறேன், யாருக்கெல்லாம் சம்மதம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் ரைஸ் பண்ணுவாங்க ஹேண்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் மூலயமா they will appoint a chairperson, a new chairperson, and he will conduct the meeting. ஒருவேளை அந்த மாதிரி ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் படி அப்பாயிண்ட் பண்ண சேர்பர்சனுக்கு நிறைய பேர் ஒத்துக்கலை, இல்லை ஏதோ போங்க 2 தடவை சில பேர் கை தூக்கிட்டாங்க, ஆர் ஒத்துக்கலை, ஜென்ரலாக வி வாண்ட் மோர் ப்ரிசைஸ் ஆர் என்ன சொல்கிறது, இன்னும் ப்ராப்பராக ஒரு சேர்பர்சன் வேணும் அப்படின்னா வாட் தே வில் டூனா தே கேன் டிமாண்ட் அ போல். இந்த மாதிரி கை தூக்கியெல்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது, ப்ராப்பராக ஒரு போல் வந்து கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஸோ திஸ் இந்த ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் மூலியமா ஒருத்தர் செலக்ட் ஆனார் இல்லையா, ஹீ வில் கண்டக்ட் த போல் ஃபார் சம் அதர் சேர்பர்சன். அதாவது இது புரிஞ்சுக்கிட்டீங்களா, இது எவ்வளோ பெரிய லெவல் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த இந்த 4 சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு கேஸ்மா, எந்த சேர்பர்சனுமே இல்லை, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸாக டிசைட் பண்ணி மிஸ்டர் ஏங்கிறவர் முன்னு வந்து நான் வந்து சேர்பர்சனாக இருக்கேன் இந்த மீட்டிங்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ இஸ் பீன் செலக்டட் பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். ஓகே, ஆனால் சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து தகராறு பண்ணுறாங்க, இல்லை இந்த ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ்லாம் சரியில்லை, நீ வந்து ப்ராப்பராக போல் கண்டக்ட் பண்ணு, அதில் செலக்ட் ஆகிறவங்க தான் சேர்பர்சன் அப்படின்னு சொன்னால் திஸ் ஏ வில் கண்டக்ட் அ போல். போல் ஃபார் வாட்னா யார் சேர்பர்சன் அப்படிங்கிறதுக்கு ஹி வில் கண்டக்ட் அ போல். அப்போ அது வரைக்கும் அந்த போல் கண்டக்ட் ஆகி போல் ரிசல்ட் வர்ற இந்த போல் வந்து ஃபார் வாட்னா ஃபார் அப்பாயிண்டிங் ஆஃப் நியூ சேர்பர்சன். ஸோ இந்த போல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஹி வில் பி த சேர்பர்சன். அண்ட் இந்த போல் ரிசல்ட் வந்த உடனே யார் செலக்ட் ஆகிறாங்களோ அந்த போல் மூலயமா, ஸோ ஹி வில் பி த சேர்பர்சன் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த மீட்டிங். ஓகே, அண்ட் ப்ராக்சிஸால் சேர்பர்சனாக இருக்க முடியாது. ப்ராக்சிஸ் கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ப்ராக்சினா ஒன்றும் இல்லை, நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியலனா நமக்கு பதிலாக இன்னொருத்தரை வந்து அனுப்புகிறோம், அதுதான் ப்ராக்சி. தே கே நாட் பி த சேர்பர்சன். ஏன்னா தே ஜஸ்ட் அவங்களால சும்மா வந்து அட்டென்ட் தான் பண்ண முடியும் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ பர்சன். தே கே நாட் ஸ்டாண்ட் ஆஸ் சேர்பர்சன் அண்ட் ஆல். ஓகே, ஸோ ப்ராக்சிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் காமன் தான். தே வில் மேனேஜ் த மீட்டிங், தே வில் மெயின்டைன் த டெக்காரம் ஆஃப் த மீட்டிங், தே வில் எக்ஸிக்யூட் த மினிட்ஸ். மினிட்ஸ்னா அந்த மீட்டிங் நடந்து என்ன நடந்திருக்குங்கிறத கீ பாயிண்ட்ஸை வந்து எழுதி சைன் பண்ணுவோம். ஸோ திஸ் சேர்பர்சன் வில் எக்ஸிக்யூட் த மீட்டிங்ஸ் ஆல்சோ. ஏன்னா அந்த மீட்டிங் வந்து சாதாரண விஷயம் இல்லை, இட்ஸ் அ சாலிட் ப்ரூஃப்.
நாளைக்கு பின்ன ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த மினிட்ஸ் தான் எடுத்து பார்ப்பாங்க அந்த மீட்டிங்கில் என்ன ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்கு என்ன டிசைட் பண்ணியிருக்கோங்கிறது. இந்த மினிட்ஸில் சைன் பண்ணுற அத்தாரிட்டி வந்து இந்த சேர்பர்சனுக்கு தான் இருக்குது. அண்ட் ஹீ வில் ஒன்லி டிசைட் என்னென்ன கொஷின்ஸ் என்னென்ன மேட்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஹீ வில் ஒன்லி எக்ஸிக்யூட் அண்ட் டிசைட். ஓகே. அண்ட் மெயினான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா காஸ்டிங் ஓட். காஸ்டிங் ஓட்னா என்னன்னா ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ஓட்ஸ் இன் ஃபேவர் இஸ் ஈக்குவல் டு ஓட்ஸ் இன் அகெயின்ஸ்ட். அதை வந்து எக்ஸாக்டாக 50% பீப்புள் வந்து எஸ் சொல்கிறாங்க, 50% பீப்புள் நோ சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ஓட் வந்து இந்த தலையெழுத்தே மாற்றிடும் இந்த ரெசல்யூஷனுக்கு. அந்த எக்ஸாக்டாக ஒரு ஓட் வந்து சேர்பர்சனுக்கு இருக்குது. ஹி ஹாஸ் த காஸ்டிங் ஓட். பட் இது வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா ஒன்லி இஃப் AO is mentioning that chairperson is having the casting vote. ஓகே. ஸோ அப்போ என்னன்னா சேர்பர்சனோட முடிவு தான் வில் பி த ஃபைனல் ரிசல்ட். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அகெயின்ஸ்ட் அண்ட் ஃபேவருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஓட் சேர்பர்சன்னால he can decide either to say yes or no for the resolution or for any decision. Okay, so அதுதான் the chairpersonோட கான்செப்ட். சிம்பிள். Next we will see with the concept proxy. Okay, thank you.